செய்த விஷயத்தை அவர் திரும்ப திரும்ப செய்கிறார். செய்த விஷயத்தையே திரும்ப திரும்ப செய்கிறார். முதல் முறை பிழை வருகிறது, இரண்டாவது முறை பிழை வருகிறது, மூன்றாவது முறை மொத்த பிழையும் மொத்தமாக வருகிறது. அதுக்கப்புறம் நாலாவது முறை சரி செய்கிறார், ஐந்தாவது முறை ஓரம் கட்டுகிறார், ஆறாவது முறை நடக்காத முறை வருகிறார், ஏழாவது முறை நம்பிக்கை நடக்கிறது, எட்டாவது முறை அடுத்த கட்டத்துக்கு போகிறார். ஆனா செஞ்ச வேலையை திரும்ப செஞ்சுட்டே இருக்காரு. இப்ப எல்லாரும் புதுசு புதுசா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். எல்லாமே புது புது மாணவர்கள். கிரிக்கெட்டே பழைய கிரிக்கெட்லாம் கிடையாது. 360 டிகிரி சூப்பரா அடிக்கிறாங்க. அடிக்கிறாங்க. என்ன மேட்ச் எங்க நடக்குதே தெரியல. போற போக்குலாம் கிரிக்கெட்ல கோல் தான் வந்து போடு. திடீர்னு அம்பேர்ல கேட்ச் பிடிச்சாங்க, அது ஒரு விக்கெட் அப்படின்னா புதுசு புதுசா வாழ்க்கை நடந்துட்டே இருக்கணும். டோன்ட் எக்ஸ்பெக்ட் சர்ப்ரைசஸ் எவ்ரி அதர் டே. வாழ்க்கை ரொம்ப சாதாரணமானது. அது எப்போதுமா கவர்மெண்ட் படத்துல இருக்கிற மாண்டேஜ் காட்சிகளை போல எப்போதும் விழுந்து கொண்டே இருக்காங்க. முதல் வருஷம் கல்யாணம் அன்னைக்கு கல்யாணம் அன்னைக்கு கூட்டுக்காரு வெளியில கூட்டிட்டு போவாங்க. 2வது வருஷம் சேலம் வாங்கியது வருவாங்க. 3வது வருஷம் மறந்துடுவாங்க. இதுதான் மனுஷ வாழ்க்கை. அந்த ஆள் 50 வயசு வரைக்கும் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டே இருக்கு. அப்படி இருக்க முடியாது. எப்போது சர்ப்ரைஸ் இருக்க முடியாது. உங்களை புதுப்பிக்கக்கூடிய விஷயங்களை செய்து கொண்டுதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் என்றால் உங்களுக்கு வாழ்க்கை மீது நம்பிக்கை இல்லை என்ற அர்த்தம். ஒரு சகஜமான வாழ்க்கையிலே யாரால் சந்தோஷமாக இருக்க முடிகிறதோ அவர்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர். A normal life should give you happiness, not just surprises. Social media பார்த்துட்டு ஐயோ நீ பாய் ஃப்ரெண்டாக போயிட்டு இருந்தா, நீ கேர்ள் ஃப்ரெண்டாக போயிட்டு இருந்தா, அதான் பாய் ஃப்ரெண்ட் இது கேர்ள் ஃப்ரெண்ட் புதுசாக கட்டி கொடுப்போம். அடுத்த கட்டணம் நடக்கணும். பிள்ளைங்க படிக்க வைக்கணும், யோசிக்க வேண்டிய பிள்ளைக்கு என்ன செய்யணும், யோசிக்க வேண்டிய வீடு வாங்கணுமா, சொத்து வாங்கணுமா, கடை கிடைக்கணுமா, அப்பா பார்க்கணும், அம்மா பார்க்கணும், அக்காவை பார்க்கணும், தங்கச்சி கல்யாணம் பண்ணி இவ்வளவு வேலைகள் இருக்கு. ஓகே, அப்ப வாழ்க்கையில நடைமுறையில் சாதாரணமாக இருக்கக்கூடிய வழியாகவே சந்தோஷம் வரக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளையும் எளிமையாக வைத்துக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களுக்கு பார்க்க ஒவ்வொரு இதை பார்க்கும்போது மகிழ்ச்சி வரணும். அவ்வளவுதான். மகிழ்ச்சி என்பது மிகப்பெரிய சோசியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிக்கை முன்னால் இருக்கும்போது குளித்து லிவிங் நம்ம பல சின்ன முறையா இருக்க வரும். அது மாதிரிலாம் போயிட்டா மகிழ்ச்சியா இருக்கிறது அவசியம் இல்லை. வெளிநாட்டுக்கு டூர் போனாதான் மகிழ்ச்சி வரும் அப்படின்னா இருந்தா சின்ன விஷயங்களில் யாரால் மகிழ்ச்சியா எடுக்க முடிகிறதோ அவர் உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்ற அர்த்தம். சின்ன விஷயங்கள்ல உள்ளுக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கு. நான் குழந்தைங்க முடியாது போட்டோ எடுத்தாங்க. அது எனக்கு மகிழ்ச்சி. எனக்குள்ளே ஆசையா வருது. உன் பேர் என்ன, எங்க படிக்கிற, அது சின்ன விஷயம் தான். குழந்தை வருது, அங்கிள் வர சொல்லலாம். மடியில உட்காந்து இவனை பக்கத்துல சும்மா சிரிச்சு தப்புக்கணும். உங்களுக்கு எல்லா விஷயங்களும் மகிழ்ச்சி கிடைக்கிறது. மகிழ்ச்சி என்பது கிட்டத்தட்ட ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த உலகம் எதையெல்லாம் வணிக ரீதியாக உங்கள் தலையை திணிக்கிறதோ அது அல்ல மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது உங்கள் தனி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சின்ன விஷயம் கூட உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். அந்த அளவுக்கு மனதை இலகுவாக வைத்திருங்க. மனசை டிமாண்டிங் மோடுக்கு கொண்டு போகாதீங்க. எல்லாத்தையும் மனசை டிமாண்டிங் மோடு கொண்டு போகும். இது இருந்தால்தான் மகிழ்ச்சி, இது இல்லை இருந்தால் மகிழ்ச்சி இல்லை. ஏன்? ஏன்னா அவன் வீட்டுல இருக்கு, அதனால மகிழ்ச்சியா இருக்கா? இல்ல, அதை வாங்கி வச்சுட்டு இஎம்ஐ கட்ட முடியாம வெளியிலையும் சொல்ல முடியாம வயிற்று விட்டு மனசுக்குள்ள புரிஞ்சிட்டு இருக்கான். அது இருப்பதாக மட்டும்தான் மகிழ்ச்சி. ஓஷ் அழகாக சொல்லுவாங்க, இது இல்லாமல் இருக்க முடியாதது எதன் மீதும் பற்றுக்கொள்ளாதீங்க. இருந்தால் பரவாயில்லை, இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அவ்வளவுதான். இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாதது எதன் மீதும் பற்றுக்கொள்ளாதீங்க. அப்படி இருந்தா வாழ்க்கை ரொம்ப சுலபமா இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்காம இது மட்டும் தான் என்னோட ஆப்ஷன், இது இல்லைன்னா என்னால வாழ முடியாது நினைச்சுக்கிறா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல ஆப்ஷன் கிடைக்காது. இப்ப பிள்ளைகளுக்கு அப்படித்தான். டாக்டர், இன்ஜினியரிங், ஆடிட்டர், சயின்டிஸ்ட் ஏதோ ஒன்று சொல்லிடுவோம். இது இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை வெற்றி அடையும். மகிழ்ச்சி தான் நல்லது, நான் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனா அவருக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டும் இருக்கா அப்படின்னு நீங்க கவனிக்கணும். இதை செய்தால் மட்டும்தான் உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இவ்வளவு பணம் சம்பாதித்தால் மட்டும்தான் உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. மகிழ்ச்சி என்பது தனியாக சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்கள் மிகப்பெரிய மனிதராக பார்க்கக்கூடியவர் எளிதில் மகிழ்ச்சி அடையக்கூடிய மனிதராக இருப்பார். சின்ன விஷயத்திற்கு மகிழ்ச்சி அடைய பழகுங்கள், அதற்கு பழகுங்கள். பெரிய விஷயத்தின் வழியாக மட்டும்தான் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லாதீர்கள். நீங்களும் அப்படி வாழாதீர்கள். கொஞ்சம் போர் அடிக்கட்டும் பரவாயில்லை. போர் அடிக்கிறது வழியாகத்தான் ஒருத்தர் பாண்டித்தின் பெறவே முடியும். 2000 பக்கம் உள்ள ஒரு நல்ல வரலாற்று ஞாபகம் நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு போர் அடிக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் நான் வாழலை. ஆனா அதை படிக்கணுங்கிற உத்வேகம் தான் அதை படிக்க வைக்கணும். போர் அடிக்கணும். 5 நாள் டெஸ்ட் மேட்ச் பார்க்க போர் அடிக்கலாம். அதெல்லாம் உங்கள் மனதை காம்பவுண்ட் பண்ணி பொறுமையா ஒரு விஷயத்தை அனுபவத்துக்கான பக்குவத்தை தரும். பிள்ளைகளுக்கு போர் அடிக்காம பார்த்துக்கணும். எங்கேஜ் பண்ணிட்டே இருக்க அவசியம் இல்லை. செத்த நேரம் சும்மா இருக்கிற வார்த்தை மிக அற்புதமான வார்த்தை என்ன, செத்த நேரம் சும்மா சும்மா இருக்கட்டும். என்ன தேவையே இல்லை, பிரச்சனை இல்லை. ஓட்டு வலையை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கா இன்னைக்கு பெரிய பொறுமைசாலி. அவன் தான் அறிவாளி இல்லை. ஏன்னா நீ உட்கார்ந்து யோசிச்சுட்டு 1000 விஷயம் மண்டைக்கு கூட 1000 விஷயத்தை நான் யோசிக்க முடியும். எல்லா நேரமும் எப்போதும் ப்ரொடக்டிவாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது ஒரு குற்றமும் இல்லை. சண்டே அன்னைக்கு நீ இப்படி வீட்டுல 1 மணி நேரம் சாப்பிட்டு தூங்குனாலே இது தவறு செய்து விட்டதை கூட வந்து குற்றமாக இருக்கிறது என்றால் நீங்கள் போர் அடிக்க உங்களை கற்றுக்கொள்ள வைக்கிறது என்று அர்த்தம்.
போர் அடிக்க பழகிக்கணும். போர் அடிக்கிறதுனா செஞ்ச விஷயத்தை திரும்ப செய்யணும். ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்வது வழியாக போர் ஏற்படும். அதை கடக்கிறவன் தான் ஜெயிப்பான். அதை கடக்கிறவன் தான் ஜெயிப்பான். அதை கடக்கிறதுக்கு பழகணும். போர் அடிச்சுட்டு வேற ஒன்று போயிரு, போர் அடிச்சுட்டு வேற ஒன்று போகுது, போர் அடிச்சுட்டு வேற ஒன்று போயிரு. என்னைய கேட்பீங்க, 19 வருஷமா நீங்க போரே அடிச்சது இல்லையா? உங்களுக்கு தான் அது 19 வருஷம். எனக்கு வாரம் வாரம் அது புதுசு. எனக்கு வாரம் வாரம் அது புதுசு. காலையில எபிசோடு புதுசு, மத்தியான எபிசோடு புதுசு. எனக்கு எல்லாமே புதுசுதான். அப்ப போர் அடிக்கிறது முடிக்க எல்லாம் போர் அடிச்சிருக்கோம். பிள்ளைங்களுக்கு இந்த போர் அடிச்சுச்சுன்னா சத்து நேரம் போர் அடிச்சா பரவாயில்ல, சும்மா இருந்து சொல்லி பழகிட்டு, ஏன்னா எக்கச்சக்கமான டிவைஸஸும் வெட்டி பிடிச்சு சுண்டி நம்மள பெரிய அளவு கையில உள்ள பிடிச்சி வச்சிருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது மூன்றாவது முக்கியமான விஷயம். இலக்கை நோக்கி போடுகிற போது மானை போல இருக்குது. அது இந்த மானை ஒரு வானில ஒரு பலசாலியான ஒரு மிருகம் அல்லையே அப்படின்னு நினைக்கிறோம். நீங்க இந்த டிவில எல்லாம் பாத்துருக்கீங்களா? முன்னாடிலாம் எப்பவுமே சிங்கம் அடிச்சு சாப்பிடறதான் காட்டுவாங்க, புலி வேட்டையாடுறதான் காட்டுவாங்க, சிறுத்தை வந்து கடிக்கிறதா காட்டுவாங்க. இப்பெல்லாம் நிறைய மீடியால நிறைய விஷுவல்ஸ் வரதான் தெரியுது. ஒரு சாதாரண சிங்கம் வந்து சிங்கத்துல சண்டைக்கு போற காட்சியை நீங்க உங்களால பார்க்க முடியும். ஒரு சாதாரண பறவை நம்ம நினைச்சிட்டு உள்ள முதலையோட தலைக்கு கொத்திட்டு எந்திரிச்சு போயிட்டே இருக்கும். அதெல்லாம் உங்களால விஷுவலா கிடைச்சது. அரிதாக கிடைக்கிற விஷுவலா அதிகாரம் மிகக்கூடிய சிங்கமும் புலியும் சிறுத்தையும் வேட்டையாடுகிற காட்சிகளையும் நம்ம பார்த்திருக்கோம். நீங்க இந்த மாதிரி டிஸ்கவரி மாதிரி சேனல்ல விலங்குகள் பற்றி நல்லா காட்டக்கூடிய சேனல்ல போய் பாருங்க. நான் ஒரு காட்சி பார்த்தேன். ஒரு சிறுத்தை ஒரு மானை விரட்டுகிறது, ஓடிக்கிட்டே இருக்கட்டுமா, அது என்னென்னமோ முடியுமா, சிறுத்தையா முடியாம ஒரு விரட்டு அப்படி நடந்து போயிடும். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். சிறுத்தையுடைய வேகம் விட்டா மானுடைய வேகம் என்ன கம்பேர் பண்ணவே முடியல. இருப்பதே வேகமாக ஓடக்கூடியது சிறுத்தைங்கிறாங்க. சிறுத்தை என்பது மிக வேகமாக ஓடக்கூடிய விலங்கு. அதோடு ஒத்துக்கிற போது மானால் அந்த அளவுக்கு வேகமாக ஓட முடியாது. மானால் வேகமாக ஓட முடியும் என்றாலும் கூட சிறுத்தை எதற்கு ஓட முடியாது. ஆனாலும் சிறுத்தை மான் எப்படி தப்பிக்கிறது யோசிச்சு பாருங்க. ஒரு கட்டத்துல ஓடிட்டு டக்குன்னு அப்படியே லெஃப்ட் எடுத்து ரைட் வாங்கி அது பாட்டுக்கு இண்டிகேட்டர் போட்டு போயிடுது சிறுத்தை. ஏன் இது போயிடுச்சு? ஆளுங்க உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒண்ணுதான். சிறுத்தைக்கு இந்த மான் இல்லைன்னா இன்னொரு மான் இருக்கு, ஆப்ஷன் இருக்கு. மானுக்கு ஒரே ஆப்ஷன் தான், தப்பிச்சே ஆகணுங்கிற ஆப்ஷன். But there is no option that you will survive. மானுக்கு ஆப்ஷனே கிடையாது. போனா போனதுதான். இன்னொரு உயிர் எக்ஸ்ட்ரா உயிரா போனீங்கன்னா எல்லாம் வச்சு அது ஒண்ணுலாம் இல்லை. நான் ஒத்தாள் தான் தப்பிச்சே ஆகணும். ஆனா சிறுத்தை மனசுல என்னன்னா எதுக்குடா ஓடி கலைச்சுட்டு டயர்டா இருக்கு, இல்லைன்னா இன்னொரு மான் இருக்குது, அந்த மான் இல்லைன்னா இந்த மான் இந்த சொந்த மான் அப்படின்னு இன்னொரு மான் வச்சுட்டு போலாம். இட்ஸ் an ஆப்ஷன். ஆனா இலக்கை நோக்கி ஓடுகிற போது ஆப்ஷன் சம்திங் பண்ண பழகு. இலக்கை நோக்கி ஓடுறப்ப நம்ம டயர்டா இருக்கிற ரீசன் என்னன்னா நம்ம மைண்ட்ல இன்னொரு ஆப்ஷன் வரும். இதை தொங்குறதுக்கு அதை பிடிச்சி தொங்கலாயா, இதை பொறுத்துக்கு அதை பிடிச்சு பண்ணலாம். நோ, இதுதான் இலக்கை நீங்க தீர்மானித்து விட்டால் அதை நோக்கி போங்க. அதுல நீங்க தோல்வி அடைகிற போது இலக்கை கைவிடாதீர்கள், செயல்முறையை மாற்றுதல். அதுதான் when you are trying to reach some destination, if it is not walking out, change the approach towards the destination, but not the destination. உங்கள் இலக்கை மாற்றக்கூடாது. இலக்கை அடைவதற்கான வழியை மாற்றுங்கள், இலக்கை அடைவதற்கான செயல்முறையை மாற்றுங்கள். அதே நேரத்துல இன்னொரு விஷயத்துல கவனமா இருக்கு. நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்தை குறிச்சு தொங்கிக்கிட்டே இருக்காங்க. நடக்கவே நடக்காத விட்டு போங்க, ஈகோவெல்லாம் இருக்கக்கூடாது. தேவையில்லாம ஒரு விஷயத்தை குறிச்சுட்டு அதுதான் முயற்சி நீங்களே பேரெல்லாம் வச்சுட்டு தான் இருக்கக்கூடாது. அது நடக்காதது உங்களுக்கு தெளிவாக தெரியும், இது தேவையில்லாம உங்களுக்கு தெளிவாக தெரிந்தபோது அதை தொட்டுவிட்ட வேண்டிய ஒற்றை காரணத்துக்காக அதை தொடர வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. அது ஒர்க் அவுட் ஆகாது, நடக்கவே நடக்க போகணும், அது தேவையில்லை என்று முடிவெடுத்து விட்டாங்க விட்டு வெளியே வந்து விடுங்க. சில இடத்துல சிறுத்தையா இருங்க, சில இடத்துல மானா இருங்க. ஆப்ஷனே இல்லைன்னா மான் மாதிரி ஓடுங்க, ஆப்ஷன் இருக்குன்னா சிறுத்தை மாதிரி ரெஸ்ட் எடுத்து ஓடுங்க. அவ்வளவுதான். சிறுத்தையாக இருக்க வேண்டிய இடத்துல சிறுத்தையாக இருங்கள், மானாக இருக்க வேண்டிய இடத்துல மானாக இருங்கள். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஆப்பிரிக்கா காட்டில் காலை ஒரு சிங்கு வழிந்திருக்கிறது, ஒரு மானை வேட்டையாடு. ஆப்பிரிக்க காட்டில் காலை ஒரு சிங்கு வழிந்திருக்கிறது, ஒரு மானை வேட்டையாடு. அதோட பர்பஸ் அவ்வளவுதான். காலை எழுந்திரிச்ச உடனே எங்கேயாவது ஒரு மான் கிடைக்குமா, கங்காரு கிடைக்குமா, கங்காருங்க கிடைக்காது, ஒரு மான் கிடைக்குமா, சின்ன ஒரு சின்னதா ஏதாவது விலங்கு கிடைக்குமா, உட்காந்து பசி அது ஒண்ணு தேடும். காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு மான் என்ன யோசிக்கணும், எந்த சிங்கத்துக்கு சிக்கிற பாரு, கடவுளை காப்பாற்றும் அப்படின்னு வடிகள் சொல்லிட்டு போற மாதிரி சிறுத்தை சிங்கத்துடைய தந்தைகளை பலம் இறையாண்டி கட்டுனாங்க. எதிர்கிட்ட போக்கஸ். ஆனா ஒண்ணு இருக்கு, பசிக்கு தொடங்குறவனை விட உசுருக்காக ஓடுற ஓட்டம் தான் வேகம். பசிக்கு தொடங்குறவனை விட உசுருக்காக ஓடுற ஓட்டம் தான் வேகம். ஆம்பிஷன் தான் அப்படி இருக்கணும், ஆம்பிஷன் அப்படி இருக்கணும், நீட் தான் பாயிண்ட். பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்பேஸ் ஃபில் பண்ணிக்கணும். வெரி பிடிச்சதாமா அதான் சொல்றது, ஒரு பேலன்ஸ் இருக்கணும். சில நேரங்கள் இது மாதிரி கூப்பிட்டு பேச்சுக்களை சொல்லி வெறி கூட்டமா வீட்டுல போய் முகம் குத்துறாங்க. கோபி என்ன சொன்னாரு, நீ முன்னாடி என்ன செய்து விடு அப்படின்னு. ஏன்னா உலகத்துல ஈஸி உத்தரவு போடுறதா இல்லையா? என்னவங்களும் அட்டகாசமா ஐடியா கொடுப்பாங்க. நான் சின்ன பிள்ளையா இருப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ள இருந்தான்னு சொல்றாங்க, நீ என்ன பண்ற, நேரம் கிடைக்க போகணும், நேரமா கிடைக்க போகணும். இருந்தா எனக்கு நமக்கு தெரியாது, நேரம் எனக்கு கிடைக்க போகணும், கிடைக்க போயிட்டே கடற்கரை இருக்க எங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிக்கிட்டு
காசு தான் தர போறேன். எங்க அம்மா சொல்றாங்க, நான் கடைக்காரட்ட சொல்லணும். அவர் சொன்ன அம்மா பயப்படுவாங்க. வெங்காயம் வாங்கிக்கலாம். சரிம்மா வெங்காயம் வாங்கிக்கலாம் ஒத்த வார்த்தைக்கு என்ன சொல்றாங்க? நேரம் கடைக்கு போறேன், எங்க அம்மா சொல்றாங்கன்னு சொல்லி நீ வெங்காயம் வாங்கிக்கிறேன். காசு தான் தர மட்டும் போயாச்சு. அப்ப ரொம்ப முக்கியம் பிரிப்பு. சின்ன வெங்காயம் பெருசா காட்டுவாங்க, பெரிய வெங்காயம் சின்னதா காட்டுவாங்க. இது லாஜிக். இதுக்கு பேசாம பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒண்ணு இல்லாம வெங்காயம் ஒன்றே ஒன்று வச்சிருக்கலாமா இல்லையா? அதிகமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து ரொம்ப குழப்பாதீங்க. இப்படித்தான் செய்யணும், அப்படித்தான் செய்யணும், ஓடட்டும், குடிக்கட்டும், எண்ணட்டும், அடிபடட்டும், தோக்கட்டும். சின்ன வயசுல தோத்துட்டா பெரிய வயசுல ஜெயிச்சுவானுங்க. சின்ன வயசுல தோத்து பழகா பெரிய வயசுல உயரத்துல இருந்து முடிச்சுவானுங்க. சின்ன வயசுல தோற்றணும். சின்ன வயசுல தோற்றா தோல்வியின் வலி என்னன்னு தெரியும், தோல்வியின் சுகம் என்னன்னு தெரியும், தோல்வியிலிருந்து மீறுவது எப்படி தெரியும். 50 வயசுக்கு அப்புறம் தோற்கிறத பத்தி பயம் வந்துடும், இமேஜ் வந்துடும், ஐயோ தோக்கக்கூடாதுங்கிற கவலை வந்துடும். என்னடா பண்றது உடம்பு ஒத்துழைக்க. சிறு வயதில் பிள்ளைகள் தோற்கட்டு வரணும் நீங்கள் தப்பும் இல்லை. அவர்கள் சிறு வயதை தோற்கும் போதெல்லாம் அடுத்து நீங்க வரக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும். அந்த நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு கொடுங்கள் தோல்வாங்க. வீண் முயற்சியை விடாமுயற்சி என்று சொல்லாதீர்கள். சிறுத்தையை போடுவீர்கள், சில இடத்தில் மானை போடுவீர்கள். அடுத்தது ஊரோட சொல்வதை கேளுங்க. ஊர் சொல்றப்ப அப்புறம் கேட்கலாம். கோபிநாத் சொல்றது இல்ல வேறு யாரும் பேசும்போது நீங்கள் கேட்பது, இவன் புத்தகங்கள் சொல்லுவது, பகவத்கார் சொல்வது, ஏற்றுக்கார் சொல்வது, நம்ம குடும்ப இந்த மாதிரி வச்சுக்கோங்க. என்ன பாதி பேச முடிவு சொன்னீங்களே அப்ப இவருக்கு கேட்கலையா? இப்ப பெற்றா இருக்கா? ஒரு விஷயம் கட்சிக்கு வாழ்க்கை முன்பு கருத்து சொல்வதை கேட்டு அடுத்த வருஷம் சொல்வதை கேட்கலாம். நல்ல விஷயம் தான், அதெல்லாம் அப்புறம் இருக்கிறது. எல்லோருக்கும் உள்ளே ஒரு சட்டம் வந்து கேட்டுக்கொண்டு இருக்குது. கட்பீடி நீங்க வச்சுக்கலாம், ஏதாவது ஆழ்வளர்ந்து கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி தலைப்புலாம் நீங்க வச்சுக்கணும். ஏன்னா உங்களை பற்றி நல்ல அறிந்த ஒரு ஆள் பெயர் உங்கள் ஆழ்வனம் தான். அதுதான் நீங்க யாரும் தெரியும், எந்த நேரத்தில் எப்படி பிஹேவ் பண்ணீங்கன்னு தெரியும். வெளி பார்வைக்கு நீங்க பலசாலியாக இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு நீங்கள் பயந்தால் ஒழிதான் என்பது அவங்க உள்மனத்துக்கு தெரியும். அதுக்கு முதல் சிக்கனம் அந்த பேப்பர் என்ன அங்கே பேசணும். ஆரம்பத்துல இருந்து போகவே மாட்டேன். மனதின் புறம் கேட்டு சின்ன வயசுலேருந்தே கேட்டு அது ஒர்க்காக இந்த மாதிரி பழகாது சொல்லணும். இவங்க காலத்தான் பழகினா கவனமா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே உனக்கு ஏற்றுவாங்க, உசுக்கு எடுத்துவாங்க, காதலிக்காக அது சொல்லும். இதை செய்து கொண்டிருப்பது தவறு அது சொல்லும். இந்த அளவுக்கு நீ சாப்பிடாதே என்று சொல்லும். இந்த விஷயத்தை நீ கன்சியூம் பண்ணாதே என்று சொல்லுங்க. நம்ம நாட்டோட பிரச்சனை இருக்கு, ஒன்னும் கிடைக்காது. கிடைச்சுதான் என்ன பண்றதே தெரியாது, மொத்தமா கிடைக்கும். அது உங்களை பத்தி நல்லா தெரியும். சின்ன வயசுல பிள்ளைகள்ல ஆளுநர் சொல்ற கேட்க பழகுறேன். ஆனா அவங்க பிரச்சனை வேணுமா? ஆளுநர் அதாவது உண்றாங்க. நான் சொல்றத கேள்வி அதிகாரம் தான் பெருசு நினைக்கிறீர்கள். ஆள் மனதாக என்னை காப்பாற்றுவது என் முதல் வேலை, என்னை சரி பண்றதா என்னுடைய முதல் வேலை. உடம்புடைய பாகங்கள் அந்த உடம்பு முதல்ல காப்பாற்ற கிடைக்கணும் தெரியுமா? இந்தியன்ஸ் சீக்கிரம் ஒபீஸ் ஆவாங்க. ஏன் தெரியுமா? இந்தியாவுக்கு சில குறிப்பிட்ட திசையை நோக்கி இருக்கக்கூடிய பல நாடுகளை சேர்ந்தவர்கள் சீக்கிரமே உடம்பு ஆயிடுவாங்க, ஒபீஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த பகுதிகள் எல்லாம் பல புராணங்களுக்கு பெரும் பஞ்ச பூமியாக இந்த பகுதிகள். அந்த காலகட்டத்தில் மனிதனுக்கு எப்படி உடம்பு கிடைக்கிறதோ அன்றைக்கெல்லாம் சாப்பிடுவான், செத்து போயிடும். ஒரு நாள் சாப்பிடுவான், 2 நாள் எக்கச்சக்கமா சாப்பிடுவான், கிடைச்சிருச்சு எக்கச்சக்கமா சாப்பிட்டு வயிற்றுல ஃபுல் பண்ணி பார்ப்பான், 10 நாள் சாப்பிடாம கிடப்பான். அப்படியான ஒரு தொடர்ச்சி இந்த நெடுங்காலம் இந்த பகுதிகள்லாம் உண்டு. அங்க இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் இன்னமும் கூட அந்த பாடியோட மெட்டாபாலிசம் டிசைன் எப்படி கேட்டீங்கன்னா, எட்டு சாப்பிட்டு ஏதுப்பா பசிக்குது, அது சாப்பிட்டு 5 நிமிஷம் முதல்ல ஃபேட் ஆகிடும். ஏன்னா இந்த கிருமி பயிர் சாப்பிடுவோம் சாப்பிடுவதுன்னு தெரியாது. இந்த உடம்பை காப்பாற்றணும், அதனால நாளைக்கு சாப்பிடாட்டி விசுவதுக்காக அது சக்தியாக மாற்றி வைத்துக் கொள்ளும். இத்தனை நூறாண்டுகள் கடந்தும் கூட இன்னமும் கூட நம்பவில்லை நம்மை. நாம் 3 வேளையும் சரியாக சாப்பிடுவோம். இப்ப 7 நேரம் சாப்பிடுறது கிடையாது. நைட்டு 11 மணிக்கு ஸ்விக்கி 4 மணிக்கு சாப்பிடுறோம், நடுவில் 11 12 மணிக்கு சாப்பிடுறோம், காலையில 3 மணிக்கெல்லாம் மெட்ராஸ்ல பிரியாணி இருக்கிறாங்க, கூட்டமா எக்கச்சக்கமான பேருக்கு சாப்பிடுறோம். காலேஜ் வெளியில வந்தாலும் 10 வருஷம் டீ குடிக்க கடை இருக்காரு. எப்படா கடந்த டீ அவசரம் உட்காந்துருக்கோம். இப்ப ஷூட்டிங் முடிச்சுட்டு 3 மணிக்கு போறாங்க சாப்பிட்டு பிரியாணி. அப்ப கூட இந்த உடம்பு நம்பல, இந்த மூளையில நம்பல, இந்த 3 வேலை உருதாக சாப்பிட்டு அந்த உடம்பை காப்பாற்ற போராடிக்கிட்டே இருக்கு. அது நம்பிக்கை வந்து போராடும். உங்கள் மூளையில் உங்கள் மனசு உங்கள் உள்மது உங்களை காப்பாற்ற போராடிக்கிட்டே இருக்கும். அதனால சொல்றேன், மனதின் குரலை கேளுங்கள். அது தவறு சொன்னால் அதை கேளுங்கள். அது ஒரு அலாரம் அடிக்கிறது, தப்பு வேணாம்னு சொல்றேன். சாப்பிட்டு போதும் சொல்லுங்க, இன்னைக்கு நைட்டு புறப்பா வேண்டாம்னு சொல்லுங்க.
இவங்களை சேராதுன்னு சொல்லுவோம், இவங்களை சேருன்னு சொல்லுவோம், இதை படின்னு சொல்றது, படிக்காதுன்னு சொல்லுவோம். கடைசியா ஒரு முறை மட்டும் நான் செஞ்சுக்கிட்டே மனசோட நீங்க சண்டை போடுறப்ப சனியை முடிச்சோட வேணாம்னா இது கடைசி முறையில் 100 தடவை சொல்லிட்டா கடைசி முறையில் உங்க கிடையவே கிடையாது வெளியில போடுன்னு சொல்லுவோம். உங்க அறிவுக்கு புத்திக்கு ஒத்துக்கொள்ளாத ஒரு மட்டும் தங்காததுக்கு உங்களுடைய அறிவிப்பு மனதின் குரலை கேட்க பழகுகிறது. உங்கள் மனதில் சிறந்த ஆலோசனை உங்களுக்கு யாராலும் தர முடியாது. மற்றவங்களாம் உங்ககிட்ட கேட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா? அது மட்டும் தான் உங்களை புரிஞ்சு உங்களை பேசுறாங்க. அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. ஒரு கட்டத்துல அவங்க கருப்பாங்க, எதுவுமே அடி வச்சாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சொல்றது நெருக்கி அதை சொல்றது நெருக்கிற பிறகு ஊர்ல எவன் சொன்னாலும் கேட்கறதுக்கான மைண்டிலே இருக்காங்க. ஆண் மனதுக்கு குரலை கேட்க தயார், எவர் குரலையும் கேட்க தயாராக இருக்கவே மாட்டார். ஆண் மனதின் குரலை கேட்பது ரெடியாக இருக்கு. உங்கள் மனதை உங்களை பத்திரப்படுத்தக்கூடிய வேலையை அது சரியாக செய்து கொண்டே இருக்கிறது. உள்ளுணர்வு சொல்லுகிற போது அது செய்யும். கவனமாக அதை மதி. யாராலும் சொல்வதை கேட்பதை விட புத்தகங்கள் சொல்வதை கேட்பதை விட மிக முக்கியமாக உங்களுடைய ஆளுநர் சொல்வதை கேட்பதற்கான தயாரிப்பை வைத்துக் கொண்டு அது பெரும்பாலும் உங்களுடைய வழக்கமான சிற்றின்பங்களுக்கு எதிராக தான் பேசும். உங்களுடைய சிற்றின்பங்களுக்கு எதிராக தான் உங்களுடைய ஆளுநர் பேசுகிறோம். ஆளுநருக்கு நல்லா வச்சுக்கிறது மட்டும்தான் ஆசையாக இருக்கும். உங்களுடைய சிற்றின்பங்களுக்கு எதிராக பேசிக்கொண்டே இருப்பதை உரையாடல் நிகழ்த்தி கொண்டே இருக்கு. பெரிய அதிகாரிகள் எல்லாம் பேசுகிற போது சொல்லுகிறார்கள், நீங்க மற்றவங்க பேசுறீங்க, உங்களோட சக்தியை பேசுங்க. இந்த போர்டு உட்காரீங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் தான். நீங்க தனியாக சின்ன குழந்தைங்க ஞாபகம் இருக்கா? அவங்க அண்ணன்கிட்டே பேசிப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா? அவங்க அம்மாக்கிட்டே பேசிக்கலாம். குழந்தைகள் கனவிலே பேசுவாங்க. தேவதைகளோட வந்து பேசுவதாக நம்பிக்கை உண்டு. மனிதர்களோடு மட்டுமே பேசுவதாக உரையாடல். மனிதன் தன்னோடு பேசுவது பெரும் உரையாடல். தன் ஆள் மனதோடு பேசுவது ஒரு உரையாடல். பாக்குறதுக்கு கொஞ்சம் பைத்தியம் மாதிரி இது தெரிஞ்சாலும் கூட பரவாயில்ல. தனிக்குள்ள உட்கார்ந்தாலும் நீங்க ஆள் மனதோட பேச பழங்க. வைரமுத்து ஒரு கவிதையில சொல்லுவாங்க, அவர் என்ன பண்ணுவாரு, அந்த ஊர்ல இயற்கையை ரசிப்பதற்கு ஒரு பையன் வந்தான். அவன் இயற்கை அழகு அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அவன் ஊருக்குள்ள எல்லாரும் ஒரு பைத்தியக்கார பையன் போயிட்டு மலைமுக கட்டுவாங்க எல்லாம் பாக்குறீங்களா, ஏதோ சாரல் மழை கவிதை எழுதிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பையன் சொல்லுவாங்க, அந்த பையன் அவங்க வார்த்தை சொல்லுவாங்க, ஊருக்கு ஒரு பைத்தியம் வந்திருப்பதாக நிறைய பைத்தியங்கள் பேசிட்டு வந்தாங்க. என்ன புரியாத வரைக்கும் அவன் பைத்தியம், அவனுக்கு புரியாத வரைக்கும் நான் பைத்தியம். இங்க எவன் பைத்தியம் கண்டுபிடிக்கிறதுல வேலை. உங்கள் ஆளுநரோடு உரையாடுகள் சரியாக இருந்தால் எந்த பைத்தியமும் நம்ம அண்டாது. ஆளுநரோடு பேசக்கூடாது. சின்ன பசங்களுக்கு இது கஷ்டம், அவங்களே பேசுவாங்க, விட்டுருங்க. பெரிய ஆளுநர் தான் ஆளுநரோட பேசுவாங்க. ஆளுநரோட பேசுறா நீங்க வந்தவங்க பப்ளிக்க போட்டு ஆளுநர் இதை பேசி ஐடியா கேட்கக்கூடாது. சரியா? இன்னைக்கு சத்தான் நான் சேகரில் உள்ள வந்தவங்க சிக்கம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி 15 நிமிஷத்துக்கு நடந்த முக்கிய தாத்தி நீங்க எப்படி பேசுறது ஆளுநர் எல்லாம் பேசுறாரு. ஆளுநர் அமைக்கும் நான் போகும் சொல்லுவோம். மனிதனுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள பழகி சொல்லுவோம். அடுத்தவங்க எந்த இடத்துல மன்னிக்க வேண்டுமோ, எந்த அளவுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு விட்டுக் கொடுத்து பேசணும். அது உங்களுக்காக வெற்றி. அதோடு நீங்கள் நின்று அடுத்தது நீங்கள் யாருடைய நேரத்தை செலவழிக்கிறது ரொம்ப முக்கியமானது. முன்னதாக சொல்ற அத்தனை இதோடு தொடர்புடைய வாட் கைண்ட் ஆஃப் அப்பியர் தட் பீப்பிள் டூ தட் மேட்டர்ஸ். யார் மாதிரியான மனசோட நீங்க செலவிடுறீங்க, செலவிட உங்க போன் அவங்க கரெக்டா கவனிச்சிருக்கீங்களா? ஒண்ணுல அவங்க சும்மா கேட்டு சொல்றேன், அவன் போன எடுக்காது. உங்கள் நேரத்தை மதிப்பிட தெரியாத ஒரு மனிதனோடு நீங்கள் சேர்வது அபத்தத்தின் உச்சம். உங்களை வேலைக்குள்ளாக உங்க நேரத்தை வேலையே பண்ண மாட்டான். நான் சும்மா கேட்டு போன் பண்ணி எடுக்கிறதுக்கு முடியாது. உங்களோடு உரையாடுறது என்ன நேரிலே பேச நினைச்சா ஏதோ உங்க நடப்பாடு பேசுறவங்க பேசுங்க. நான் சும்மா அப்படியா இருக்க போன் அந்த பழக்கத்தை ஆரம்பிச்சுங்க. உங்க டெய்லிக்கு காலம் வரும். டெலிகாலெல்லாம் போன் பண்ணி சும்மா போட்ட பேசுங்க அப்படின்னா உங்க நேரத்தை மதிக்காத உங்களை மதிக்காதவங்களுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டும். அது நீங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைக்கு இந்த அனுமானம் உங்களுக்கு தெரிய வேண்டும். நான் வரும்போது கவனிச்சு டிரைவர் 3 போன்ல சொல்றாரு, ரெண்டு கூட்டிட்டு அப்புறம் பேசுங்க. நான் கவனிச்சுட்டே இருக்கேன். யாராலும் அதே திரும்ப போக மாட்டாங்கன்னா யாரும் கேட்போம் அப்படின்னு நல்ல யாரும் அதே சில பேர் கவனிச்சிருக்கீங்க இல்லையா? நீங்கள் ஒரு வேலையாக இருப்பதாக சொன்ன போது கூட அந்த திரும்ப உங்களுக்கு தொலைபேசியில அழைப்பாங்க. என்ன வேலை முடியாது, சும்மா ஃப்ரீயா இருக்காதான் தெரியல. அவர் ஃப்ரீயா இருக்கப்ப பொழுதுபோக்கத்துக்கான ஒரு காரியம் இருக்கு. உங்களை வேலைக்கு கொண்ட ஆட்களோடு இருங்க. ஏன்னா அவர்கள் ஏற்படுத்த பைக் தான் ரொம்ப முக்கியமான. சரியான மனதில் ஒரு பிள்ளைகளை சேரவங்க நீங்களும் சேருங்க. ஒத்த மனதுடைய தான் சேர்ந்திருக்க அவசியம் இல்லை. ஒரு டீம் காம்பினேஷன், அது ஒரு டிவிஷன் கேட்டிருப்பார். நீங்கள் எவ்வளவு உயர்வான இடத்துல இருந்தாலும் தவறு சொல்கிற துணிச்சல் ஒரு நபர்களுடைய இருந்தே ஆக வேண்டும். உங்களை எப்போது முசில் கட்டிக் கொண்டு நீங்கள் செய்வதுதான் சரி என்று சொல்லக்கூடிய ஆட்களோடு தான் பழகி தோன்றினாலும் கூட தவறை தவறு சரியை சரி என்று சொல்கிற சரியா நம்ம ஒருவர் உங்களோடு இருந்தாலும் போதுமானதே. உங்களை முசில் கட்டி கொள்கிற ஒருவரும் உங்களுக்கு தேவை. அவன் தான் நல்ல நண்பர்கள். அவங்க விஷயங்கள் அந்த மாதிரியான சட்டம் பேசுகிற விஷயங்கள்லாம் சரியா இருக்கும். அவர்கள் இயற்கை பேசினால் உடனே இலக்கிய அரசியல் பேசினால் அரசியல், காசு பேசினா காசு தயார், கண்ட பேசினால்தான் மனசு மைண்ட் செட் ஆகுறதுன்றது சரியான சேர்த்துருவாங்க. உங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்களே சில பேர் இருக்கும். ஒரு கேரக்டர் அவரை பார்த்தாலே நல்லா இருக்கும்.
உங்க குடும்பத்துல போய் இருந்திருப்பாங்க, உங்க நண்பர்கள் கூட இருந்திருப்பாங்க. அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க போய் டபுள் ஒன்று நீங்களே உருவாக இருக்கணும். அவர் உங்களோட பெரிதாக பேச வேண்டிய அவசியம் இல்லை, உங்களோட உரையாட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு அறிவுரைகள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் உங்களோடு இருந்தாலே மகிழ்ச்சியாக இருக்கும். இவங்கெல்லாம் தான் எனர்ஜி கிவர்ஸ் இருக்கு, நமக்கு சக்தி தரக்கூடியவர்கள். அப்படிங்கிற மனிதனோடு சேர்ந்து கொள்ளுங்கள். அவர்கிட்ட நீங்கள் பண்புகள் எந்த தவறு கிடையாது. நீங்கள் நன்றாக நினைக்கக்கூடிய மனிதர்கள் நீங்கள் பக்கத்தில் இருந்தாலே நீங்கள் நன்றாக நினைக்க. மாறாக எப்பொழுதும் தவறான விஷயங்களை பேசி உங்களை குழப்பிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய ப்ராசஸிங் லிமிட்ஸை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க நீங்க கவனமாக இருங்க. அவங்களால எந்த ஆதாயம் வெளியில் வருவதுதான் புத்திசாலி. உங்களை ஸ்பான்சர் பண்ணக்கூடிய, உங்களை என்டர்டைன் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் தான் நீங்க இருக்கணும். நீங்க நினைச்சுட்டா உங்களுக்கு தேவையான தகவல் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. போர் அடிச்சாலும் பேசுற விஷயம் அற்புதமான விஷயங்கள் இருக்கா அவரோட பேச பழகுங்க. அதுதான் அறிவு. எது புரியுதோ அதோட புரிந்தது அறிவில்லை. எது புரியலையோ அதை நோக்கி நகர்ந்ததுதான் அறிவு. புரிந்ததை ஏற்றுக்கொள்வது அறிவு இல்லை. தெரிந்ததிலிருந்து தெரியாத ஞானம். தெரிந்ததிலிருந்து தெரியாத செல்வது ஞானம். தெரிந்ததே இது வந்து தெரியாமல் இருக்கிற போது தெரிந்ததிலிருந்து தெரியாத தெரிந்து கொள்வது எப்படி அப்படி நீரோடு தமிழர்கள் சொல்லலாம். தெரிந்ததிலிருந்து தெரியாத விட்டு செல்வதுதான் ஞானம். தெரிஞ்ச விஷயத்தை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு ஆதிவாதி நீதிவாதி மாற்றி மாற்றி Go to the places. உங்களை விட உயர்வான தகுதி கொண்டவர்களோடு கிடையாது. உயர்வான தகுதி தான் கல்வியில, எம்பத்தில, குணத்துல, பண்புல அவங்களோட கலக்கிறதுக்கு முயற்சிகள். அவங்க ஆட்டத்தை சேர்த்து பார்ப்பதை நின்றுங்க. கூட இந்த கோவால மாதிரி கூட இருங்க, கூட இந்த துவார மாதிரி கூட இருங்க. ஒரு நாள் நீங்களே பூவாராயிருங்க. கூட இந்த துவார இருந்தவங்க பூவாராகணும் இல்லையா? அவங்க ப்ராசஸை ஆட்ஸை மாற்றுவாங்க. ஒரு விஷயத்தை இத்தனை கோலத்தில் சிந்திக்க முடியும் தகவல்களை அவங்களுக்கு தான் நீங்கள் பண்ண முடியும். அவங்க கூட நீங்க வளர்ந்து அப்படிங்கிற உங்களுடைய லிஸ்ட்ல நீங்க இருக்கிறது, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் நீங்க இருக்கிறது 4 புத்தகப்படுத்துக்கு சமமான விஷயம். நாளை எழுதுகின்ற நம்ம தொலைபேசியை பேசுகிற போது எனக்கு புத்தகப்படுத்துகிற அந்த புத்தகத்தை விஷயம் பேச ஆரம்பிப்பாங்க. இன்னொரு நண்பர் உனக்கு தெரியுமா இந்த விஷயம் அப்படின்னு காலையிலே நம்ம தலையில குப்பை போடுவாங்க. குப்பைத்துறை இப்ப கருத்துறைகள் அதுல ஏற்கனவே 1000 குப்பை ஊராட்சி தெரிய குப்பையில இடத்துல பிரச்சனையாக இருக்குது. நல்ல விஷயங்களை சேகரிப்பதற்கு தேவைப்படக்கூடிய மனிதனுடைய பழக்கம் வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா நல்லதா மாறிடு. When you are the right people, you are the right spot. If you are the wrong people, you lead to the wrong place. That's it. Be with the right people, go with the right people, lead with the right people. The next important thing, யாரையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வாழ்க்கை அனுபவம் வைக்காது. இது ஒரு பெரிய பிரச்சனை. Especially on the social media era. We just want to impress people. We don't want to live on our own. நமக்கு பிடித்த மாதிரியான வாழ்க்கை வாழ்றதுக்கு போதை விட அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு வாழ்க்கை வாழ்றது தான் பெரிய இருக்கு. ஊர் வச்ச வாழ்க்கை கிடைக்காத நம்ம சந்தோஷமா முக்கியத்துவம் தெரியுமா ஒரு காரணம் சொன்னாங்க. இப்ப எல்லாரும் சொல்ல அதை சொல்ல வேண்டிய இருக்கக்கூடிய பெரியவங்களே அந்த இடத்துக்காக தோற்கக்கூடிய பிரச்சனை. யாரையாவது இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்க வாழ ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்க செஞ்சுருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சவன உங்களால செய்யவே முடியாது. இந்த வாழ்க்கை நான் வாழ்றதுக்காக வந்ததுதான். யாரையோ இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என் வாழ்க்கை நான் வைக்க முடியாது. கடைசி அவங்க இம்ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? உங்களை தோக்கடிச்சுட்டே மாட்டீங்க டைலாக் பேச முடியும். இல்ல நீங்க போனா சரிப்பா பணம் தர சொல்ல போறாரு. இது எதுக்கு வேண்டாம் அப்படியே காண்டாம பேர் வச்சு கதையா 10 வருஷம் அந்த வேலை வந்துருக்கணும். அதுவும் பிடிச்சவங்களை இன்வெஸ்ட் பண்றது நீங்க கவலைப்பட கிடையாது. பிடிக்காதவங்க இன்வெஸ்ட் பண்றது தான் அவரை தைக்கணும். நம்ம குடும்பத்துல ஒரு சின்ன பாவம் பக்கத்துக்காக யாரும் கரெக்டாக ஒருத்தர் லாபம் இருப்பாரு. அந்த இன்வெஸ்ட் பண்ணி அசதிக்காக பாருங்க. இதான் வாழ்க்கையோட நோக்கம். அப்படியே வெளிப்பட்டுதான் போயிட்டே இருப்பாங்க. எதுக்காக நம்ம திட்டமே தெரியாம தான் போயிட்டு இருப்பாங்க. நீங்க போராடிட்டீங்க. When you try to impress someone else, that you will not live your own life, and it is not at all necessary. இந்த பேச்சு கூட நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண பேசலாம் ட்ரை பண்ணவே இல்லை. என் மனசுல பட்டது உங்கள்கிட்ட பேசணும். அவனை மட்டும் தான் இம்ப்ரெஸ் ஆனா ஆவாட்டி போக The purpose is not get so we are trying to impress people. அது ஒரு காலகட்டம். Impress yourself. என்னடா கலைஞர் இந்த பேச்சு வந்து நான் ஆக போறப்ப என் மனைவி கிட்ட போனோம் நல்லா பேசிட்டேன் நான் சொல்லிட்டேனா இந்த பேச்சு நல்ல பேச்சு அவ்வளவுதான். வேற வேலிடேஷன் எனக்கு வேண்டியது கிடையாது. என் மனசுல இருந்து தெரியுது. ஓ நல்லா இருந்துச்சு எப்படி வந்தவொடனே மகேஷ்ட கேட்டேன் என்ன பண்ணா எப்படி இருக்கும். எல்லாம் நல்ல விஷயம் பேசலாம் கேட்பாங்க. அவருமே உட்காந்து கேட்கறாங்க. நான் ஆடியன்ஸ் செக் பண்ணி போறேன் எப்படி ஆனார்கள் என்னமான விஷயம் இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் அடிப்படையில் தெரிஞ்சுக்குது. ஆனா அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணதுக்காக ஒரு பேச்சு நான் பேச ஆரம்பிச்சா உங்கள்கிட்ட பேச வேண்டிய விஷயம் போயிடும். உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னா கைத்தட்டி அதை வந்து நான் பேசிக்கிட்டே இருக்கேன். உங்களை கைத்தட்ட வைக்கிறது வேலை இல்லை. நீங்க கைத்தட்டாட்டி குடும்பம் சொல்றேன் திட்டினாலும் உங்கள்கிட்ட உண்மையை சொல்ல மட்டும்தான் வேலை. இந்த இடம் வந்து நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த இடத்தை நின்று கொண்டு உங்களுக்கு கைத்தட்டலை இருக்கிறதை விட நீங்கள் கொடுத்த இடத்திற்கு விசுவாசமாக நிற்க வேண்டும். அப்படிதான் நம்ம பேச அப்படிதான் கேட்கும் போது சமயத்தை எரிச்சலாம் ஏன் நம்மள அப்படிதான் தோணும். அப்ப தப்பா தோணும். வீட்டுக்கு போய் விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்ப தம்பி சரியா தான் சொன்னாலும் தோணும். அப்ப தோணா போதும். இப்ப தோணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நிறைய விஷயங்கள்லாம் சொல்லணும்னால இருக்கிறாங்க ஒளிவட்டம் இருக்கு நான் பெரிய அறிவாளி அப்படிலாம் இல்லை. இந்த தவறுகள் எல்லாத்தையும் முன்னாலே செஞ்ச அனுபவசாலிகள் போச்சுக்கிறது.
ரைட்டா? நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கான விஷயங்கள் தகவல்களை தட்டுக்கொண்டு மட்டும் இல்ல, நான் செஞ்சது செய்யாத அப்படிங்கிற இடத்துல தான். So the people, right people, go with right people, lead with right people, and next for this, don't try to impress anyone else. Life is for you. The very purpose of life is living. வாழ்வதின் அடிப்படை நோக்கம் வாழ்வது கொண்டு தான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்னவோ அதை செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த விஷயத்தை செய்து நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் வாழ்வின் அர்த்தமே ஒழிய யாரோ ஒருவர் உங்களை பார்த்து பெருமைப்பட வேண்டும், பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக உங்கள் வாழ்க்கையை அடமான வைப்பது அபத்தத்தின் உச்சம். அது உங்களை தொந்தரவுகளோ குடும்பத்தை தொந்தரவுகளோ கடைசி வரைக்கும் யாருமே நிம்மதியா இருந்தாலும் கடைசியில கையில ஒரு பட்டம் அதை செஞ்சே போனேன் வந்து அவ்வளவு மட்டும்தான். அடுத்தது உங்கள் சொந்த எண்ணங்களை கூட உங்களை யாரும் தொந்தரவு செய்ய முடியாது. அவன் சொல்லிட்டான் இவன் சொல்லிட்டான் நம்ம வருத்தப்படுறத நம்ம எண்ணத்தை நம்ம துன்புறுத்துறது இருக்குல்ல, அதை விட காம்ப்ளிகேட்டட் உறவுல கிடையாது. ஏன்னா அடுத்தக்கூடிய விஷயத்தை நம்ம புதுசா கண்டுக்கலாம். யாரும் ஒரு சொல்லிக்கிட்டாங்க சில பேர் கோபமா இருந்தாலும் கூட நம்மளுடைய எதிர்ப்பு நம்மளை கூட நினைக்க வந்தா இருக்குல்ல, அதான் முக்கியம். அது உங்களை பயமுறுத்தி கவலைப்பட வைக்கணும். இப்பெல்லாம் சோசியல் மீடியா சில நேரத்தில் பார்த்து செம ஃபன்னா சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் ஒண்ணு பண்ண மாட்டேன், நானே ஓவரா யோசிச்சு நானே எனக்கு வருத்திப்பேன். அந்த காலத்துல தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஓவர் திங்கிங்லாம் நிறுத்துங்க. கலைஞர்கள் குப்பை போட்டா யாரும் ஏதாவது குறைக்கிறாங்க. அவளுக்கு மோசமான நடந்த வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கை நெகட்டிவான சிந்தனைகள் என்னது வந்துட்டே இருக்கு. தேவையில்லாம கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு வந்தால் கவலை சரி செய்வதை யோசிங்க. உங்கள் எண்ணங்கள் தான் உங்களுடைய மிகப்பெரிய சிக்கல். சந்தோஷமா இருக்க முடியும் நீங்க நினைச்சா நீங்க சந்தோஷமா இருக்கலாம். கவலையா தான் இருக்க முடியும் நீங்க நினைச்சா கவலையா இருக்கும். ஏன்னே தெரியல ஒரு வாழ்க்கைக்கு சொல்றதுக்கான காரணம் என்ன? உங்கள் எண்ணங்கள் சரியாக இல்லை. அதனால சொன்ன வாக்கிங் கன்சியூம்ஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்க தேவையில்லாத விஷயங்கள் அவைகளை ஏற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம். மைண்டோட ப்ராசஸ் உங்களுக்கு அவுட்புட் தந்துட்டே இருக்கு. அதெல்லாம் சொல்றேன் வாக்கிங் கன்சியூம்ஸ் இம்பார்ட்டன்ட். வைத்திக்கு ஒரு உரை சாப்பிடுற போது ஒரு சின்ன கான்சியஸ்னஸ் இருக்கு. நைட்டு அதிகமாக எட்டப்படாத சாப்பிடக்கூடாது, காலைல நெஞ்சு கெடுத்து வரும் ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கா. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு நைட்டு கடினமான உணவுகளை சாப்பிடக்கூடாது, காலையில பாத்ரூம் வரது கஷ்டமா இருக்கு, ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கா. ரோட்ல போறவங்க இருந்தா கான்சியஸ்னஸ் இருக்கா. நடு ரோட்ல போகக்கூடாதுப்பா, ஆப்போசிட்ல போகக்கூடாதுப்பா, ஒரு வேலை போகக்கூடாதுக்கா, ஹெல்மெட் போட்டு போக ஒரு கான்சியஸ் இருக்கா. ஆனா நீங்க பார்க்கிற கேட்கிற படிக்கிற விஷயங்கள் பத்தி உங்களுக்கு என்ன கான்சியஸ் இருக்கு, எனக்கு என்ன கான்சியஸ்னஸ் இருக்கு. சும்மா போது போட்டோம் அப்படி போது ஏதோ போது ஒரு டான்ஸ் போது ஒரு மாடி வந்து குடிக்கிறான், ஒரு கத்தியை போடுறான், ஒரு காக்கா வந்து உட்காந்துருக்குது, கொஞ்சம் சும்மாவே சந்திர உட்காந்துருக்கான். பிரெயின் எல்லாத்தையும் எடுத்துக்கும். ஏன்னா பிரெயின் என்ன நினைக்கும் அப்படின்னா நீங்க பாக்குறதுல ஏதோ பேரை அதை பார்த்துருக்கேன் வித்தியாசமான ஒரு கண்டென்ட் யோசிச்சு பாருங்க. ஒரு கிளாரிட்டியோட கூடிய தாட்ல சிந்தனை கூடிய கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் உள்ள இருக்கு, எதுவுமே அர்த்தம் இல்லை. இன்ப்ராசஸ் ப்ராசஸே பண்ண முடியாது. சம்பந்தம் இல்லாத கண்டென்ட் அர்த்தமே இல்லாம எல்லாம் மண்டையில உட்கார்ந்து சும்மா டைம் பாஸ் கூட கிடையாது. அது உங்க சிந்தனை மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது. நீங்கள் பார்க்கக்கூடிய கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சும்மா ஜாலியா சாப்பிட முடியாது, வயிறு போடாது இல்லை. அவன் சும்மா ஜாலியா பார்க்கவே சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து சம்பந்தம் இல்லாத விஷயத்தை படிக்க, சம்பந்தம் இல்லாத விஷயத்தை கேட்டீங்க, சம்பந்தம் இல்லாத ஆளுங்க சொல்றதா உள்ள வாழ்க்கைக்கு நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கோம். When it was busy processing unnecessary things, the hope that your brain process the necessary things. சரியான விஷயத்தை ப்ராசஸ் பண்ணும். ஒரு கம்ப்யூட்டர்ல 500 ஜிபி இருக்கு அப்படின்னா CPU எடுத்து ஒரு ஜிபி ஒதுக்குறாங்க. கம்ப்யூட்டர் கைஸ் ஆப்ரேட் பண்றது ஒரு 8 நிமிஷம் வைக்கிறோம்ல, அப்பதான் கம்ப்யூட்டர் வேகமா வேலை ஆகும். மண்டை கொடுத்த தகவலா இருக்காது, என்னன்னே மண்டைக்கே தெரியல. அந்த தேவையான விஷயத்தை ப்ராசஸ் பண்ணும். So important thing is உங்கள் சொந்த எண்ணங்கள் சரியாக இருக்கிறால் நீங்கள் மனதுக்குள் அனுப்பக்கூடிய விஷயங்கள் மூளைக்கு அனுப்பக்கூடிய செய்திகள் மிக சரியானதாக இருக்கிறது. அதை கவனமா இருங்க. அதான் சொல்லுவாங்க தேவையில்லாத பார்க்காத, கண்டதை பார்க்காத, கேட்காததான் சொல்றதுக்கான ரீசன் தான் அவை உங்கள் எண்ணங்களை தாட் ப்ராசஸை மாற்றும். கிளாரிட்டியை பார்க்காம போகும், கிளாரிட்டியை பார்க்காம குழப்பம் ரொம்ப என்னமோ போனதா என்ன தோணும். ஏதாவது நடக்கணும் பயமா இருக்கும், நாளைக்கு உசோட இருக்கும், நல்லா இருக்கும், சாப்பிட்டு எல்லாமே unnecessary information மூளையில நீங்க லோட் பண்ணுறது ப்ராசஸ் பண்ணி அதனால இருக்குது. Keep the brain open. சந்தோஷம் வச்சுக்கணும். தேவையான புரியுது. இந்த உலகத்துல நம்ம தெரிஞ்சு தேவையான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தேவையில்லாத விஷயத்த தெரியாம வச்சுக்கணும். தப்பு கிடையாது. எதுக்கு அவ்வளவு இன்ஃபர்மேஷன் load unnecessary information. Load the right proper information that will affect your system, that will affect your process, that will affect your thought process. உங்க thought process அதை சப்போர்ட் பண்ணும். அப்ப உங்கள் என்ன அலைகள் சரியாக இருக்க வேண்டும் என்றால், உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் சரியான விஷயத்தை கன்சியூம் பண்ணுங்க. வயிற்றுக்கு செல்லும் உணவை பற்றி நமக்கு இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ், மூளைக்கு மனசுக்கும் சொல்லும் செய்திகளை பற்றியும் கான்சியஸ்னஸோட இருங்க. அடுத்தது உங்களை பற்றி அதிகம் பேசிக் கொண்டிருக்காது. இது எதுக்கு போய் அப்படி யாராவது இருக்கீங்கன்னா நமக்கே தெரியும் என்ன நம்ம பத்தி ஒவ்வொரு தத்துவம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனைவி சொல்லுவாங்க, கணவரை கூட சொல்லுவாங்க, பிள்ளைகளே சொல்லுவாங்க, அப்பா நீங்க ஏன் உங்களை பத்தி சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அப்பாக்களுக்கு என்ன பிள்ளைகளுக்கு நான் வளர்ந்து கொண்ட விதத்தை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தை தன்னை பத்தி எப்பவுமே பேச ஆரம்பிச்சாங்க.
காலையில் பார்க்கல போனோம்னா ஒரு 5 அங்க சேர்ந்து வாக் பண்ணிட்டு இருப்பாங்க 45 வயசுல. இவர் இவரை பத்தி வந்துட்டு இருப்பாரு, அப்புறம் அவரை பத்தி வந்துட்டு இருப்பாரு, அப்புறம் அவர் அவரை பத்தி வந்துட்டு இருப்பாரு, அப்புறம் ஆப்போசிட்டா இவர் இவரை புகழ்வார், இவர் அவரை புகழ்வார். எப்போது நீங்கள் உங்களை பற்றி அதிகம் பேசி உங்களை பற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் நம்பிக்கையை உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். When you feel insecure, if people talk more about நான் என்ன செய்ய தெரியுமா, எனக்கு என்ன தரம் தெரியுமா, நீங்க இன்செக்யூரிட்டி தான். நீங்க என்ன பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அறிஞர்கள் தன்னை பற்றி பேசவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் தன்னை பத்தி தன்னுடைய படைப்பு பேசணும், தன்னை பற்றி தன்னுடைய கண்டுபிடிப்பு பேசணும்னு அவங்களுக்கு தெரியும். எந்த ஸ்ட்ரிக்ட் டீச்சராக நான் ஸ்ட்ரிக்டான டீச்சர் சொல்லியிருக்காங்களா சொல்லவே மாட்டாங்க. அவங்க வந்து நின்றா கிரவுண்ட் நீங்க தெரிஞ்சு போவாங்க, அதுல தெரியும் அவங்க ஸ்ட்ரிக்டான டீச்சரே இல்லையா. அவங்க சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட் டீச்சர் சொல்ல மாட்டாங்க. அவங்க மாறாங்க அன்பான டீச்சர் சொல்றதே என்ன ஸ்ட்ரிக்ட் நினைக்கிறாங்க அப்படிமா. அது ஒரு கேரக்டர்லையும் ஒரு குணத்திலையும் நீங்க செய்யக்கூடிய செயல்ல வெளிப்படணும். சோ கவனமாக இருக்கு. உங்களை பற்றி நீங்க புகழ்ச்சி அதிகமாக பேசிக் கொண்டிருப்பீங்க என்றால் அந்த நம்பிக்கை எழுந்து கொண்டிருப்பதாக அர்த்தம். இரண்டாவது நீங்கள் உங்களை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிற போது அடுத்தவங்க பேசுவதை காசு கேட்க எண்ணம் இல்லாமல் எதுவுமே ஒரு எதிர்ப்பு மடலை வரும். இந்த புத்தகத்துல என்ன பெருசா இருக்கு எனக்கு தெரியாதா, என்னையா பெருசா பேசுறேன், இதுனா பெரிய விஷயம், இதுன்னு அதெல்லாம் சொல்றதுக்கான காரணம் தான் என்ன நம்பிக்கை நம்ம வந்து போது இந்த உலகத்துக்கு நம்மை தாண்டி பல விஷயங்கள் நம்மளால தெரிந்து கொள்ள முடியாம போயிடும். இதை பார்க்கிற பசங்களும் பயம் ஆவாங்க. அதுதான் எனக்கு பயம். நீங்க 50 வயசுக்குள்ள கருத்து வயசு போனாலும் பெருசா வந்துட போறதா இல்லை. உங்களுக்கு ஒரு பாதிப்பு சிறுமைக்கு ஒரு பாதிப்பு. ஆனா தன்னை பற்றிய பெருமை பேசக்கூடிய வீடுகளில் வளரக்கூடிய பிள்ளைகளும் சிறுமையிலே அந்த பழக்கத்துக்கு ஆதாரம் என்றால் அர்த்தத்துக்கு கற்றுக்கொள்ள முடியாத அர்த்தமான பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியாத போவதற்கான நெருக்கடிகள் ஏற்படும். உங்களை பற்றி அதிகம் பேசாதீர்கள், உங்கள் செயல் பேசணும். நீங்கள் அமைதியாக வந்து கேட்கத்தான் உங்கள் செயலில் வேகம் பிறக்கும். இல்லை என்றால் உங்களுடைய தற்பொருமையில் மட்டும்தான் வேகம் பிறக்கும். அடுத்தது நீங்கள் யாரும் நேரத்தை செலவழிக்கிறது கவனமாக இருக்குன்னே சொன்னேன். 9வது பாயிண்ட் எல்லாத்தையும் கிரிஞ்சுன்னு ஒழுங்கா இது எல்லாமே கிரிஞ்சாயிடுச்சு. நல்லா இருக்கேன் நல்லா இருக்குமா தம்பி கல்யாணத்துக்கு போயிட்டு இங்க வகையா நான் போனாதான் தாலி கட்டுவாங்களா, இதெல்லாம் அந்த படத்தை பார்த்தா அழுகிறீங்க, இதெல்லாம் இருக்காது. எல்லாத்தையும் இது ஒரு மன நெருக்கடி. ஏன்னா அவங்களுக்கு இமோஷனை எதிர்கொள்ள தெரியல. இந்த ஜென்ரேஷன் ஒரு அழுகை எதிர்கொள்ள தெரியவில்லை. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை அப்படின்னா 7வது படிக்கிற மகள் போய் அம்மாவை ஒரு சமாதானப்படுத்தீங்க சின்ன வயசுல. நீங்களே ஒரு ஆள் நீங்க அம்மா அழுது கொண்டு இருக்கிற போது என்ன செய்ய பிள்ளைங்க தெரியாம கருமா இல்லையா சண்டைக்கு போவாங்க. அவ்வளவு உணவுகளை கையாளுவதற்கு சிறுபிள்ளைகளுக்கு சொல்லிக் கொள்வது கிரிஞ்சென்று சொன்னாலும் பரவாயில்லை. ஏன்னா உணவுகளை எதிர்கொள்ள முடியாம தற்கொலை சின்ன தலைமுறை பிள்ளைகளுக்கு ரொம்ப பிராக்டிகலா சொல்லிக் கொடுத்ததுனால இமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியல. வீட்டுக்கு வந்து வாங்கன்னு சொன்னா ஒரு இன்னமும் சந்தோஷப்படுவாங்க. அந்த இமோஷன் தெரிஞ்சா தானே வாங்க சொல்லணும். அவதான் வந்துட்டு அப்படின்னு கேட்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு வீட்டுல சொல்றாங்க. நான் ஏன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கலாம். கஷ்டம் தெரிவிக்கிறது நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கிற வார்த்தை எவ்வளவு பலமானது என்று கஷ்டம் இருக்கிறவங்க கேட்கத்தான் தெரியும். நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை இல்ல, அது ஒரு நம்பிக்கை. நானும் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லுகிற நம்பிக்கையை தருகிறது இந்த வாழ்க்கை. அதெல்லாம் நீங்க சிஸ்டம் சொல்லாங்க. வீட்டுக்கு வாங்குறது ஒரு முறை எல்லாத்தையும் முறையாக எல்லாம் புரிஞ்சாங்க. கல்யாணம் போது ஒரு முறை அப்படி பிரிஞ்சுதான் வாழ்க்கை சொல்றது ஒரு முறை பிரிஞ்சுதான். பசங்களுக்கு இமோஷன் ஹேண்டில் பண்ணதில்ல, அதனாலதான் உரையாடல் குறையுது. சொந்தக்காரங்க பார்த்தா 2 நிமிஷத்துக்குள்ள உணர்ந்து மாட்டேங்கிறாங்க, எதுவும் போயிடுறாங்க. ஏன்னா உரையாட முடியல. ஒரு உரையாடலை தொடர்பது எப்படின்னு தெரியல, உறவாடுவது எப்படி என்று தெரியல. நாளைக்கு தகுந்த தீங்களாக மாறுவார்கள். கன்சிடர் எவ்ரிதிங் இஸ் கிரிஞ்ச். எல்லாத்தையும் கிரிஞ்சா போயிடும். இமோஷன்ஸ் மேட்டர்ஸ், எம்பதி மேட்டர்ஸ். 19 வருஷமா நடக்கும். 19 வருஷமா நடக்குது. மையம் இமோஷன் தான். இமோஷன் தான். இறந்து போன மாமியாருக்காக தன் கொழுந்தனை ஆளாக்கி காட்ட வேண்டும். எங்கிருந்தோ என் மாமியார் பேசுவாங்க வேற இருக்கிறது அந்த பொண்ணு சொல்றாங்க. அந்த இமோஷன் தான் அந்த ஒத்த சோவனை தாங்கி குடிச்சிச்சு. ஒரு பஸ் பின்னாலே ஓடி போய் தேர்வு எழுதுறதுக்கு தடுமாறின ஒரு பொண்ணு அந்த கண்டக்டரையும் டிரைவரையும் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த பொண்ணு சோழ வந்து சொல்லிச்சு, அவங்க சஸ்பெண்ட் பண்ணது வருத்தம் அவங்க பண்ணிக்க கூடாது. ஏங்க அவங்க வீட்டுல என்ன மாதிரி படிக்கிற ஒரு புள்ள இருக்குமே சார் ஓடிச்சு. தனக்கு நேர்ந்த சிக்கல் எதிரிக்கும் நேரம் ஒரு இமோஷன் அந்த எதிரிக்கு நேர்ந்து இதெல்லாத்தையும் கிரிஞ்சு ஆக்கிட்டீங்கன்னா பூர்வாக்களை கிரிஞ்சா இல்லைங்க. ஒரு நாள் ஏன் சொன்னேன், ஐ அபிஷியலி டிக்ளேர் கிரிஞ்ச் இஸ் பியூட்டிஃபுல், கிரிஞ்ச் இஸ் பியூட்டிஃபுல். அந்த இமோஷன்ஸ் சொல்லுங்க. பிள்ளைகிட்ட இமோஷனா பேசுறதே குறைஞ்சு போச்சு. பிள்ளைங்க உணர்வு வழிபட்டு பேசுங்க. இமோஷன் வழியா நீங்க அவங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறீங்க. அதான் கிரிஞ்சு கடுப்பாகும். இமோஷன் வழியா கட்டுப்படுத்த முயற்சி அதிகாரம் நல்லது. உணர்வுகளை வெளிப்படுத்துறது வழியாக அதிகாரம் செய்யணும். அழுது சாதனை முயற்சி பண்ணுற போது அழுது கிரிஞ்சுக்குவோம். சிரிச்சு நலவு சாதனத்துக்கு ஆறு சாதனை முயற்சி அதை கிரிஞ்சுக்குவோம். அந்த ஜென்ரேஷன் நம்ம பொறுத்தே இருக்கலாம். ஆனா அவங்க எம்பத்தி இமோஷன்ஸ் வேணும்னா நீங்க கட்டாயம் அதை சொல்லிக் கொடுக்கணும். நல்ல கவனமா இருக்கும். 10வது
ரொம்ப முக்கியமான இருக்கிறது என்பதற்காக செலவு செய்யாதீர்கள். இருக்கிறது என்பதற்காக செலவு செய்யாதீர்கள். கிடைக்கிறது என்பதற்காக கடன் வாங்காதீர்கள். பெரியவங்க எல்லாருக்கும் இந்த வேண்டுகோள்தான். இருக்கிறதுங்கிறதுக்காக செலவு செய்யாதீங்க, கிடைக்கிறதுக்காக கடன் வாங்காதீங்க. தேவைன்னா செலவு செய்யுங்க, அவசியம் மட்டும் கடன் வாங்கணும். ஏன்னா இருக்கிறது இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருப்பா நமக்கு தெரியாது. சேமிப்பு என்ற மிக முக்கியமான பழக்கம் இருக்குது. தோல்லாம் போட்டு கேட்கிறாங்க, யாரையும் தெரியல. டெய்லி தோல் ஒரு கடன் வேணுமா, கடன் வேணுமா, கடன் வேணுமா, கடன் வேணுமா. ஒரு காலம் கடன் வாங்கினதான் கஷ்டம். இன்னைக்கு ஈஸியே கடன் வாங்கினதுதான். ஏன்னா கட்ட முடியாது, அவங்களுக்கு தெரியுது, நமக்கு தெரியும். கிடைக்கிறதுக்காக கடன் வாங்காதீர்கள், இருக்கிறதுக்காக செலவு செய்யாதீர்கள். Sure. Okay. So this is the last important point of this conference is sharing. First is point number 1. Confidence comes from preparation. But I have நம்பிக்கை பிள்ளைகளை வாழ்க்கைக்கு ஏற்ற முடியாத தயாரிப்பு செய்யுங்க. இரண்டாவது, கொஞ்சம் போர் அடித்தாலும் பரவாயில்லை, ஒரு விஷயத்தை செய்வதற்கான அறிவை பக்குவத்தை சொல்லிக் கொடுங்க. மூன்றாவது, இலக்கை நோக்கி ஓடுகிற போது மாலை போல இருக்க சிறுத்தையை போல இருக்காது. நான்காவது, உள்ளுணர்வு சொல்வதை கேளுங்கள், ஆத்மத்தின் உங்களை எப்பொழுதும் காப்பாற்றும். ஐந்தாவது, நீங்கள் யாருடைய நேரத்தை செலவழிக்கிறீர்கள் செய்யுங்கள். ஆறாவது, யாரையும் இம்ப்ரெஸ் செய்வதற்காக முயற்சி கொண்டாதீர்கள், உங்கள் சொந்த வாழ்க்கையை வாழுங்கள். ஏழாவது, உங்கள் சொந்த எண்ணங்கள் தான் உங்களை தொந்தரவு கொடுப்பதை சரியான ப்ராசஸ் பண்ணி தேவையான விஷயத்தை மட்டும் கூட மனசு நடத்துங்க. எட்டாவது, உங்களை பற்றி அதிகம் பேசிக் கொண்டிருக்காதீர்கள், காரணம் அது நீங்கள் நம்பிக்கையிலேயே இருக்கிறதற்கான குறியீடு. அடுத்தது, எல்லாவற்றையும் பிரிஞ்சு நினைக்காதீர்கள், இமோஷன்ஸ் ஹேண்டில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். பத்தாவது, கடைசியாக நான் சொல்வது, இருக்கிறதற்காக செலவு செய்யாதீர்கள், கிடைக்கிறது என்பதற்காக கடன் வாங்காதீர்கள். சந்திரகாந்தம் ஜன்னலிங்கு சட்டம், சரித்திர நாளின் சாதனைக்கு சட்டம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.